இயற்கை நாம் அழித்தால் இயற்கை நம்மை அழித்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கொடைக்கானலில் சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. மலைப்பகுதிகளில் ஏற்படும் பூமி வெடிப்புகள், நிலப்பொழிவுகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல். கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் இதமான தட்ப வெப்பநிலை இருப்பதால் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருகின்றனர். கொடைக்கானல் செல்லும் சாலை இருபுறங்களிலும் வானுயர இருக்கும் மரங்களால் சூழப்பட்டிருக்கும். இது மட்டுமல்லாமல் பசுமை போர்த்திய புல்வெளிகள் எந்த புறம் திரும்பினாலும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும். கொடைக்கானல் நகர்ப்பகுதி மற்றும் ஒன்றிய பகுதிகளில் அதிக அளவில் விவசாயம் நடைபெறுகிறது. கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, நூக்கல் பெட்டர் பீன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வகை காய்கறிகளும், ஆரஞ்சு, பிளம்ஸ், வாழை, பலா உள்ளிட்ட பழங்களும், காஃபி, மிளகு, கிராம்பு, குங்குமப்பூ போன்றவைகள் பயிர் செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக சமூக விரோதிகள் மலைகளை அழிக்க துவங்கியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். உள்ள சூழ்நிலையில் கொடைக்கானலில் உள்ள இயற்கையெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் பில்டிங் கட்டுறதுனால ஜேசிபி வச்சு எடுக்கிறாங்க. மரங்களை அழிக்கிறதுனால கொடைக்கானல் உள்ள நிலவரம் மாறிக்கிட்டு இருக்கு. நிலவரம் இப்போ கொடைக்கானலில் கீழ்நாடு மாதிரி வெயில் வெப்பத்தில் இருக்குது. இந்த சூழ்நிலை மாறணும்னா கொடைக்கானலில் இயற்கை அழிக்காமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஜேசிபிகள் ஓடாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளை கையில் வைத்துக் கொண்டு ஜேசிபி, ஹிட்டாச்சி இயந்திரங்கள் உதவியுடன் வெட்டி வெடிகள் வைத்து பாறைகளை தகர்த்து இறுக்கமான பாறைகளை இலகுவான பாறைகளாக மாற்றி அடுக்குமாடி கட்டிடங்கள், குடியிருப்புகள், தங்கும் விடுதிகள் என நகர் முழுவதும் கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல் கட்டிடங்களுக்கு தேவையான கற்களை மலைகளிலேயே உடைத்து கட்டிடம் கட்டி வருகின்றனர். அதேபோல் கட்டிடங்களுக்கு இடையூறாக உள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் தொடர்ந்து மரங்கள் வெட்டி கடத்தப்படுகின்றன. அந்நிய மரங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக கூறி அனைத்து மரங்களையும் தினந்தோறும் வெட்டி எடுத்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொடைக்கானல் அப்படின்னா கானல், அதாவது காடுகள் தான் கொடைக்கானலோட மூளையே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அரசாங்கம் மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. என்ன மரங்கள்னா நீர் உறிஞ்சிற மரங்கள், அதிகமாக குங்குளியம், சவுக்கு அது போன்ற மரங்களை வெற்றி அகற்றணும்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் இன்னொரு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. அந்த மரத்தை வெட்டுற இடத்துல 2 சோலை மரங்களை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இதுவரைக்கும் காடை வெட்டுறவங்க இதுவரைக்கும் அதை பண்ணலை. கலெக்டரும் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 2 மரம், 1 மரம், 3 மரம் அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மரத்தை வைக்கிறதுக்கு யாருமே முன் வரல. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கொடைக்கானல் மேல்மலை பகுதியான கிளாவரை பகுதிக்கு அருகே உள்ள செருப்பனோடை பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு திடீரென பூமி பிளவு ஏற்பட்டது. அதேபோல் அங்கிருந்த 10க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்தன. சுமார் 22 அடி ஆழம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். விவசாயம் சார்ந்துதான் இருக்கு, விவசாயம் தான் முக்கியத்துவமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு குடி தண்ணி பார்த்தீங்கன்னா கிளாவரைக்கு செருப்பன் ஓடையிலிருந்து எங்களுக்கு குடி தண்ணி வரும். அதில் அணையில் தோட்டத்துக்கு பாய்ச்சலுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கும். ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வரலை. அப்போ கிராமத்துலேருந்து போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 அடி பாலத்துக்கு பொழந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி அதில் பார்த்துட்டு வந்துட்டாங்க மக்கள். இது எப்படி நடந்துச்சு என்னன்னு தெரியல. மக்கள், எங்கள் கிளாவர மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஆராய்ச்சி பண்ணி இது நல்லதா இல்லை இதனால விளைவுகள் இருக்கான்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும். இந்த பள்ளம் குறித்து அதிகாரிகள் கூறும் பொழுது மாதிரிகளை சேகரித்துள்ளோம், எதனால் பூமியில் வெடிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வுக்கு பின்பே தெரிய வரும், எந்த ஒரு நில அதிர்ச்சியும் இல்லை என்று கூறுகிறார்கள். நில அதிர்ச்சி இல்லை என்றால் எதனால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது? தொடர்ந்து வளங்களை அழிப்பதனால் இதுபோன்ற வெடிப்பு ஏற்பட்டுள்ளதா? மேலும் இந்த வெடிப்பானது
தொடர்ந்து ஏற்படுமா? அதேபோல் மலைகளை அழிக்கும் சமூக விரோதிகளிடமிருந்து தமிழக அரசு மலைகளை காப்பாற்றுமா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன் மற்றும் கொடைக்கானல் செய்தியாளர் செல்வாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.